Let us continue electrochemistry. இந்த electrochemistry metal ion electrode எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஜிங்க் எலக்ட்ரோட். இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் வேணும்னா ஜிங்க் மெட்டல் ராட் ஜிங்க்னுடைய எலக்ட்ரோலைட்ல டிப் பண்ணணும். ஸோ ஜிங்க் எடுத்துக்கிறோம். இங்க ஜிங்க்னுடைய எலக்ட்ரோலைட் ஃபார் எக்ஸாம்பிள் aqueous solution of zinc sulfate, அதில் டிப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்கும். யார் ஆக்சிடேஷன் போவாங்கன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆகும் அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குது. இப்போ யார் ஆக்சிடேஷன் போவாங்க? ஒன்று வந்து மெட்டல்ஸ் வந்து ஆக்சிடேஷன் போகும். அப்போ ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் போகும். ஜிங்க் ஆக்சிடேஷன் போச்சுன்னா இது பொதுவா எந்த ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கும்னாக்கா Zn2+ கொடுக்கும் by losing 2 electrons. அப்போ ஜிங்க் மெட்டல் ராட் ஆக்சிடேஷன் போது ஆக்சிடேஷன் போயிட்டு என்னவோ மாறுதுன்னா Zn2+ அயனா மாறுது, எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். வேற ஏதாவது ஆக்சிடேஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்குதா பார்க்கலாம். இப்போ இங்க வேற என்னென்ன இருக்குது? ஒன்னு ஜிங்க் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா ஜிங்க் அயான் இருக்குது. இந்த ஜிங்க் சல்பேட்ல ஜிங்க் அயான் இருக்குது, சல்பேட். இந்த ஜிங்க் அயான் ஆக்சிடேஷன் போகுமா? ஜிங்க் வந்து கொடுக்கக்கூடிய மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2 தான். ஒன்னே ஒன்று தான் கொடுக்கும். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் இது கொடுக்காது. ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 கொடுக்கும். அப்படி ஆகும்போது இது எங்க ஆக்சிடேஷன் போகுது? ஸோ ஜிங்க் அயான் வந்து ஆக்சிடேஷன் போகாது. சரி, இங்க நோ ஆக்சிடேஷன். அடுத்த பாசிபிலிட்டி சல்ஃபேட். இப்போ சல்ஃபேட் ஆக்சிடேஷன் போகுமா என்றதை பார்க்கலாம். இந்த சல்ஃபேட் ஆக்சிடேஷனுக்கு போகுது. எப்படி போகுது என்றதை பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபேட்டினுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுல சல்ஃபர் இருக்குது, 4 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த -2 -1 -1 2 ஆக்சிஜன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. என்ன அது 6th குரூப். அதனால சல்ஃபர் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது ஆக்சிஜனோட. சல்ஃபர் வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது O- O- ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. அதனால அது ஒரு பாண்டை தான் ஃபார்ம் பண்ணிக்குது. இப்போ இது போல ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த O- கிட்ட பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல லோன் எலக்ட்ரான்ஸ் எத்தனைக்கோ ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்ல இருக்கு. இது 6th குரூப். அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். -1ன்றதுனால அடிஷனலா ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கும். இந்த சல்ஃபேட் ஆக்சிடேஷன் போதுன்னா ஆனோடு கிட்ட இது போயிட்டு இந்த O- என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை ஆனோடுக்கு கொடுக்குது. கொடுத்த பின்னாடி இங்க வேற என்ன இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த O கிட்ட பாத்தீங்கன்னா 5 லோன் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இங்க 6 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது ஒரு எலக்ட்ரான் ஆனோடுக்கு கொடுத்ததுனால இப்ப இது கிட்ட 5 லோன் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால +1 கொடுப்போம். அப்ப வந்து நெட் சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0வா மாறிடும். இதே போல இன்னொரு சல்ஃபேட் இன்னொரு எலக்ட்ரான் இப்படி கொடுத்துட்டு அது என்னவா மாறுதுன்னா இப்படி மாறுது. இன்னொரு சல்ஃபேட் இப்படி மாறி. இப்போ இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒரு பாண்ட் இருக்குது. ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆட் நம்பர்னா இது ஃப்ரீ ரேடிக்கல். அப்போ இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல். அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த லோன் எலக்ட்ரான் அன்பேட் ஆக்குனால இது ரெண்டுமே இப்படி பாண்டிங்க்கு போயிடும். ஸோ அப்போ சல்ஃபேட் ஆனோடிக் ஆக்சிடேஷன் போச்சுன்னா இது போல பெராக்சி லிங்கேஜை கொடுக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா பெராக்சி டைசல்ஃபேட் அயான் அப்படி சொல்லலாம். இங்க எப்படி ஆக்சிடேஷன் நடந்துச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2, இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1.
-2 -1 மாறி இருக்குதுன்னாக்கா ஆக்சிடேஷன் தானே மீனிங். சரி, அப்போ இந்த எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஆக்சிடேஷன் பாசிபிலிட்டி இது ஒண்ணு. அடுத்து இங்க வேற என்ன இருக்குது? வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. சரி, இப்போ வாட்டர் ஆக்சிடேஷன் போகுமா? அப்படி போனா என்ன கிடைக்கும் பார்க்கணும். இப்போ வாட்டர் ஆக்சிடேஷன் போகுதுன்னா வாட்டர் வந்து எலக்ட்ரான்ஸை ஆனோடுக்கு கொடுக்கணும். சரி, யார் எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்கன்ட்டு பார்க்கலாம். இப்போ வாட்டர்ல சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன், இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என்னது 6th குரூப். ஹைட்ரஜன் என்ன பண்ணனா ஒரு எலக்ட்ரான் வச்சுன்னு இருக்கும். அது ஆக்சிஜனோட பாண்டிங்க்கு போயிருக்குதுங்க. இப்போ இந்த வாட்டர் ஆனோடுக்கு போகுது. அப்போ இது எலக்ட்ரான்ஸ் ஆனோடு கொடுக்கணும். எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும். இது இப்போ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண போகுது. இந்த 2 எலக்ட்ரான்ஸை இந்த ஆக்சிஜன் வந்து ஆனோடுக்கு டொனேட் பண்ணுது. இப்போ டொனேட் பண்ண பின்னாடி இப்போ இந்த ஆக்சிஜன் கிட்ட இந்த லோன் பேர் இருக்காது. இப்போ இந்த ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஒரு லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கு. ஏற்கனவே இது ஹை எலக்ட்ரான் நெகட்டிவ் when compared to ஹைட்ரஜன். இப்போ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணதுனால இதனுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்னும் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும், கூட்டிடும். அப்ப என்ன ஆகுது? இது இந்த பாண்டை பிடிச்சு இந்த பக்கம் இழுத்துக்குது. இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை விட்டுட்டு H+ மாறி வெளியே வந்தது. H+ மாறி வெளியே வருது. ஏன் இந்த பாண்ட் இதுகிட்ட போச்சுன்னா இதுகிட்ட எலக்ட்ரான் இல்லன்னும் போது இதுக்கு என்ன சார்ஜ் கொடுக்குறது? பிளஸ் சார்ஜ் தானே கொடுப்போம். இப்போ இது வெளியே வருது. அதே மாதிரி இந்த பாண்டு இதுகிட்ட போயிடும். இதுவும் H+ வெளியே வந்து. இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. இதுகிட்ட ஏற்கனவே ஒரு லோன் பேர் இருந்துச்சு. இந்த பாண்ட் லோன் பேரா மாறுது, இந்த பாண்டு லோன் பேரா மாறுது. இப்போ ஆக்சிஜனோட வேலன்சி ஷெல்ல 6 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது என்னன்னு சொல்லணும்னா ஆக்சிஜன் ஆட்டம் என்று சொல்லணும். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டமோட சேர்ந்து ஆக்சிஜன் மாலிகுலா மாறிடும். ஆக்சிஜன் மாலிகுலா மாறி கேஸா மாறி. சோ இங்க வாட்டர் ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகும். அப்போ இங்க யாரெல்லாம் ஆக்சிடேஷன் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஜிங்க் அயனா மாறுது, சல்பேட் பெராக்சி டைசல்பேட் அயனா மாறுது, வாட்டர் ஆக்சிஜன் கேஸா மாறுது. அப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா இங்க ஆக்சிடேஷன் பாசிபிள். என்னென்ன ஆக்சிடேஷன் பாசிபிள்னா இத்தனை 3 பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருக்கோம். இப்போ இதுல எந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்னா எதுக்கு டெண்டன்சி அதிகமோ அது நடக்க போகுது. எந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு பொட்டன்ஷியல் அதிகமோ அது ப்ரிஃபரன்ஷியலா நடக்க போகுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு பொட்டன்ஷியல் அதிகம்னு பாத்தீங்கன்னா இதுக்குதான் பொட்டன்ஷியல் அதிகம், இதுக்குதான் டெண்டன்சி அதிகம். எப்படி சொல்றீங்கன்றத எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ மூலியமா சொல்லும். எப்படி அன்ட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்சிடேஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா +0.76 வோல்ட். இதுக்கு ஆக்சிடேஷன் போகக்கூடிய டெண்டன்சி பாத்தீங்கன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா 1.96 வோல்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா -1.23 வோல்ட். அப்ப யாருக்கு ஆக்சிடேஷன் போகக்கூடிய டெண்டன்சி அதிகம்? ஜிங்க். அப்ப யாரு பிரெஃபரன்ஷியல் ஆக்சிடேஷனுக்கு போவாங்க? ஜிங்க் போகும். அப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா அங்க ஆக்சிடேஷன் நடக்கும். யார் ஆக்சிடேஷன் போவாங்கன்னா இதுதான் போகும். இதுதான் ஆக்சிடேஷன் போகுது நம்ம சொல்றோம். சரி,
இப்போ இது கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ இது கேத்தோட ஆக்ட் ஆகுது. ஆனோட ஆக்ட் ஆனா அங்க ஆக்சிடேஷன் நடக்கும். எது ஆக்சிடேஷன், எந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். இப்போ கேத்தோட ஆக்ட் ஆகுது. கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னா ரிடக்ஷனுக்கு போகணும். யாரு ரிடக்ஷனுக்கு போகணும்? என்ன பாசிபிலிட்டி? இந்த இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் மெட்டல் ஆட்டம் இருக்குது. இந்த ஜிங்க் மெட்டல் ஆட்டம் ரிடக்ஷனுக்கு போச்சுன்னா இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெகட்டிவா மாறும். மெட்டல்ஸ் வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்குமானா காமிக்கும், ரேர் கேசஸ்ல தான் காமிக்கும், ஜென்ரலா காமிக்காது. ஜென்ரலா மெட்டல்ஸ் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ இந்த பாசிபிலிட்டியை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பாசிபிலிட்டி வேண்டாம். சரி, இது வேண்டாம் அப்படின்னு அடுத்த ரிடக்ஷனுக்கு போலாம். வேற யார் பாசிபிலிட்டி இருக்காங்கன்னா ஜிங்க் அயான் இருக்கு. இங்க என்ன இருக்குதுன்னா ஜிங்க் அயான். இந்த ஜிங்க் அயான் ரிடக்ஷனுக்கு வச்சுன்னு என்ன கொடுக்கணும் பார்க்கலாம். இந்த ஜிங்க் அயான் ரிடக்ஷன்னா இது கேத்தோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு இது போல மாறிக்கும், ஜிங்கா மாறிக்கும். இது ஒரு ரிடக்ஷன் பாசிபிள். இந்த ரிடக்ஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மெட்டல் அயான் வந்து ரிடக்ஷனுக்கு வச்சுன்னா மெட்டலை கொடுப்போம்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்த பாசிபிலிட்டி சல்பேட். இந்த சல்பேட் ரிடக்ஷனுக்கு போகுமா அன்ட்டு பார்க்கலாம். இப்ப சல்பேட் இருக்குது. இந்த சல்பேட்ல சல்பருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +6. இது எலக்ட்ரான்ஸை வாங்கிச்சுன்னா என்னவா மாறுன்னா சல்பர் டை ஆக்சைடு கேஸ். சல்பருக்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர், +6 ஆக்சிடேஷன் நம்பர் +4 மாறுதுன்னா ரிடக்ஷன் தானே. அப்ப சல்பேட் ரிடக்ஷனுக்கு போச்சுன்னா சல்பர் டை ஆக்சைடை கொடுக்குது. அடுத்த பாசிபிலிட்டி இங்க என்ன இருக்குது, வாட்டர். இந்த வாட்டர் ரிடக்ஷனுக்கு போகுமான்ட்டு பார்க்கலாம். இப்போ வாட்டர் எப்படி எழுதிக்கலாம்னா இது போல வாட்டர் எழுதிக்கலாம். இந்த வாட்டர் பாத்தீங்கன்னா அயனைசேஷன் போகும். அயனைசேஷன் போயிட்டு என்ன கொடுக்குன்னா H+ அயன்ஸ் அண்ட் OH- அயன்ஸை கொடுக்கும். இப்போ கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் வருது, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரானை வாங்கிக்குது, இந்த பாண்டை லூஸ் பண்ணிக்குது. அப்படின்னா இந்த பாண்ட்னால இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் லாஸ், இதனால ஒரு எலக்ட்ரான் கெயின். நெட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நத்திங். அப்போ இது என்னன்னா ஹைட்ரஜன் ஆட்டம். இது ஹைட்ரஜன் ஆட்டமா மாறிடுச்சு. ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணும், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸா மாறி. இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அதனால இதுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த OH நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, OH- என்று சொல்றோம். அப்ப இந்த வாட்டர் வந்து கேத்தோடு கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா இது போல ஹைட்ரஜன் கேஸா மாறுது நம்ம சொல்றோம். அப்போ வாட்டர் ரிடக்ஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும்ட்டு நம்ம பார்த்திருப்பீங்க. சோ இப்போ இங்க ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுக்கான பொட்டன்ஷியல்ஸை பார்க்கலாம். யாருக்கு அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கும் என்று பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து -0.76 வோல்ட். இது ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி வந்து இவ்வளவு இருக்கும். இங்க சல்பேட் எப்போ ரிடக்ஷன் போகும்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பேட்டா இருந்தால் மட்டுமே அது சல்பர் டை ஆக்சைடா மாறும். டைலூடா இருந்தா மாறாது. கான்சென்ட்ரேட்டட் சல்பரிக் ஆசிட் மட்டும்தான் சல்பர் டை ஆக்சைடா மாறும். டைலூட் சல்பேட்னா சல்பர் டை ஆக்சைடா மாறாது. கான்சென்ட்ரேட்டட் சல்பரிக் ஆசிட்னா அதனுடைய மோலாரிட்டி எப்படி இருக்கணும், 30 மோலார், அது போல இருக்கணும். இங்க அது போல எடுத்தா இதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து
இந்த வாட்டர் ரிடக்ஷனுக்கு போகுதுன்னா இதுக்கான பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -0.83 வோல்ட். இப்போ ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்குது பார்க்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி அதாவது பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்குதுன்னா இந்த ஜிங்க் அயானுக்கு அதிகமா இருக்குது. அப்போ இது ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்ப கேத்தோட ஜிங்க் எலக்ட்ரோடு கேத்தோட ஆக்ட் ஆச்சுன்னா ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி இதுக்கு அதிகமா இருக்குது சொல்றோம். இங்க இது பாக்குறது வந்து நம்ம சூப்பர்ஃபிஷியலா தான் பாக்குறோம். ஆக்சுவலா யாரு ரிடக்ஷனுக்கு போவாங்க, ஜிங்க் போகுமா இல்ல வாட்டர் போகுமா பாக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா அப்ப சொல்லலாம். சரி, அட் பிரசன்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல வாட்டர் போகுன்னு சொல்றோம், வாட்டர் ப்ரிஃபரன்ஷியலா போகும்னு சொல்றோம். ஏன்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ண பின்னாடி இது ஏன் வாட்டர் போகுது, ஏன் ஜிங்க் அயான் போகலன்றது நமக்கு ஒரு ஐடியா வரும். சரி, இப்போ மெட்டல் அயான் எலக்ட்ரோட்ல ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கின்னு அது ஆனோட ஆக்டானா எப்படி இருக்கும், கேத்தோட ஆக்டானா எப்படி இருக்கும்ன்றதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் அயான் ஆக்சைடு. கேஸ் அயான் ஆக்சைடு. இப்போ என்ன கேஸ் எடுத்துக்கலாம்னா ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கலாம். அயான் என்னும்போது இதனுடைய அயான் என்னும்போது H+ ஆக்வஸ். கேஸ் என்னும்போது ஹைட்ரஜன் கேஸ், அயான் என்னும்போது H+ ஆக்வஸ். இது போல நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த எலக்ட்ரோட பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றேன்னா இந்த H+ ஆக்வஸ் எடுத்துக்கலாம். H+ ஆக்வஸ் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணனா H+ ஆக்வஸ் எடுத்துட்டோம். அடுத்து ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும். இப்போ ஹைட்ரஜன் கேஸை இங்க பாஸ் பண்ண போறோம். ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றோம். இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகுதுன்னா இப்படி வருது, இப்படி போகுது. ஹைட்ரஜன் கேஸ் இப்படி போகுது. ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ எலக்ட்ரோடுனா இப்போ இது ஒரு எலக்ட்ரோடா இருக்குதுன்னா இந்த எலக்ட்ரோட இன்னொரு எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணல, அப்பதானே ஒன்னு ஆனோடு ஒன்னு கேத்தோடு. சரி, அப்ப கனெக்ட் பண்ணும் போது இங்க எப்படி ஒயரை வச்சு கனெக்ட் பண்றீங்க? இது கேஸ் கனெக்ட் பண்ண முடியாது, இது சொல்யூஷன் இதையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஏதாவது சாலிட் இருந்தா தானே கனெக்ட் பண்றது. சோ இப்போ ஏதாவது சாலிட் நம்ம எடுத்துக்கணும், ஆனா அது எப்படி இருக்கணும்னா இன்னர்ட்டா இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவை நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பத்தி நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா நம்ம கேஸ் அயான் ஆக்சைடுனா இந்த கேஸும் இந்த அயான் தான் எலக்ட்ரோடிக் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும், எலக்ட்ரோட் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகணும். அப்போ நம்ம ஒரு சாலிட் எடுத்துக்க போறோம், அது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரோட் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடாது, இன்னர்ட்டா இருக்கும். அப்படி இன்னர்ட்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோடு எது, இன்னர்ட்டா இருக்கக்கூடியது எது பாத்தீங்கன்னா ஒன்னு கிராஃபைட், இன்னொன்னு பிளாட்டினம். இதை எடுத்துக்கலாம். அது வந்து இன்னர்ட்டா இருக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது, குட் கண்டக்டரா இருக்கும். பிளாட்டினம் கண்டக்ட் பண்ணும்,
கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. கிராஃபைட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. அதாவது எலக்ட்ரோடு ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகாது. சரி, அப்போ இங்க என்ன செய்யறேன்னா ஒரு பிளாட்டினம் ஒயர் எடுத்துக்கிறோம். இப்படி பிளாட்டினம் ஒயரை இப்படி டிப் பண்றோம். இது என்னன்னா பிளாட்டினம் ஒயர். பிளாட்டினம் ஒயரை இப்படி டிப் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன பண்றேன்னா இங்க ஒரு பிளாட்டினம் ஷீட்டை வைக்கிறோங்க. இது என்னன்னா பிளாட்டினம் ஷீட், பிளாட்டினம் ஷீட், பிளாட்டினம் ஃபாயில் அப்படி சொல்றோம். இந்த பிளாட்டினம் ஃபாயில் மேல ஒரு கோட்டிங் கொடுக்கிறோம். என்ன கோட்டிங்னா பிளாட்டினம் பிளாக் என்ற கோட்டிங் கொடுக்கிறோம். இந்த பிளாட்டினம் பிளாக் என்றது என்னன்னா கொலாய்டு. இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு கொலாய்டு. சொல்யூஷன்ல ஒரு டைப் தான் கொலாய்டு என்று சொல்லுவோம். அந்த கொலாய்டுல இந்த பிளாட்டினம் பிளாக் வருது. இந்த பிளாட்டினம் பிளாக் என்ற கொலாய்டை எடுத்துக்கின்னு இதுக்கு மேல நல்லா கோட்டிங் கொடுத்துரும். இந்த பிளாட்டினம் ஃபாயிலுக்கு மேல நல்லா கோட்டிங் கொடுத்துரும். அப்போ இந்த பிளாட்டினம் ஃபாயிலை எதை வச்சு கோட் பண்றோம்னா இந்த பிளாட்டினம் ஃபாயிலுக்கு அப்படியே இதை வச்சு கோட்டிங் கொடுத்துரும். இப்படி பிளாட்டினம் பிளாக் கோட்டிங் கொடுத்தாச்சு. சோ இப்போ இங்க என்ன கோட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா பிளாட்டினம் பிளாக் கொலாய்டு கோட்டிங் இங்க கொடுத்தாச்சு. இப்போ இது என்னன்னு சொல்லணும்னாக்கா இப்போ இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடு வந்து இந்த பிளாட்டினம் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கரண்ட் பாஸ் ஆகும் இதுல, ஆனா எந்த ஒரு எலக்ட்ரோடு ஆஃப் ரியாக்ஷனுக்கு இது இன்வால்வ் ஆகாது. அதாவது இது ஆனோட ஆக்ட் ஆகும்போது இந்த பிளாட்டினம் ஆக்சிடேஷன் போறது, இது கேத்தோட ஆக்ட் ஆகும்போது இந்த பிளாட்டினம் ரிடக்ஷன் போறது, இது மாதிரி இருக்காது. சரி, இப்போ இந்த எலக்ட்ரோடுக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அன்ட்டு நம்ம பேர் சொல்றோம். இதை கேஸ் அயான் ஆஃப் செல் அன்ட்டு சொல்றோம். இதே போல என்ன செய்யலாம்னா இந்த ஹைட்ரஜன் கேஸுக்கு பதிலா குளோரின் கேஸ் எடுத்துக்கலாம். அப்போ இந்த அயானுக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்னா Cl- எடுத்துக்கலாம். Cl- aqueous. இது என்னன்னு சொல்றோம்னா குளோரின் எலக்ட்ரோட், அது போல சொல்றோம். சோ இந்த கேஸ் அயான் ஆஃப் செல்ல இங்க ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கணும், அயான் என்ற இடத்துல H+ aqueous எடுத்துக்கணும். இப்படி எடுத்தா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், இப்படி எடுத்தா குளோரின் எலக்ட்ரோட். அது போல ஏதாவது எந்த எலக்ட்ரோட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும் அன்ட்டு பார்க்கலாம். ஆனோடுனா ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனுக்கு யார் போவாங்கன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாசிபிலிட்டி இந்த ஹைட்ரஜன் கேஸ். சரி, இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் இருக்குது. இப்படி இது ஆக்சிடேஷன் போனோம்னா இது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த பாண்ட் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகணும். பிரேக் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் ஆட்டமா மாறும். இது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் இது கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், ஆனோடுக்கு கொடுக்கும். கொடுத்த பின்னாடி இது என்ன ஆகுன்னா இது கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரானை இது லூஸ் பண்ணதுனால இப்போ இது H+ மாறி. அதே போல இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா H+ மாறிக்குது. இந்த H+ வந்து சொல்யூஷனுக்கு போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகும். சரி, அப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்ல பிரெஃபரன்ஷியலா நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போறது. அடுத்து கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்கலாம். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்னா ரிடக்ஷன். இங்க ரிடக்ஷன் யார் போவாங்க இந்த H+. இந்த H+ aqueous கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கணும், ஹைட்ரஜன் ஆட்டமா மாறும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் கேஸா மாறி, ஹைட்ரஜன் கேஸா இப்படி மாறி. அப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், கேத்தோட ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம இங்க பார்த்திருக்கோம். இது வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸை பார்த்திருக்கோம். அடுத்த டைப் ஆஃப் எலக்ட்ரோட் கிட்ட போறோம்.
நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரோட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா metal insoluble salt, anion oxide, இது கிட்ட போடும் metal insoluble salt, anion oxide. இந்த எலக்ட்ரோட பார்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரோட். இப்போ இங்க என்ன செய்யலாம்னா இப்போ மெட்டல் எடுத்துக்கலாம். மெட்டல் என்ன எடுத்துக்க போறீங்களா? மெர்க்குரி எடுத்துக்கிறேன். இப்போ மெட்டல் இன்சாலுபிள் சால்ட், இந்த மெட்டலுடைய இன்சாலுபிள் சால்ட் எடுத்துக்கிறேன், மெர்குரஸ் குளோரைடு. மெர்குரஸ் குளோரைடு என்றது மெட்டல் இன்சாலுபிள் சால்ட், இந்த மெட்டலுடைய இன்சாலுபிள் சால்ட். ஓகே, இந்த மெட்டலுடைய இன்சாலுபிள் சால்ட். இது வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகாது, இன்சாலுபிள் இது வந்து பிரிசிபிடேட். அடுத்து ஆனியான் வேணும். இங்க இருக்கக்கூடிய ஆனியானை எடுத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஆனியான் என்ன? Cl- aqueous. இதுதான் இந்த செட்டு தான் மெட்டல் இன்சாலுபிள் சால்ட், ஆனியான் ஆக்சைடு. சரி, இப்போ இந்த எலக்ட்ரோடு எப்படி செட் பண்றது என்று பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோடு செட் பண்றதுக்கு என்ன செய்றீங்கன்னா ஒரு பியூரேட் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறீங்கன்னா பியூரேட் எடுத்துக்கிறீங்க. இங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பியூரேட்ல என்ன செய்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெர்க்குரி எடுத்துக்கோ. இங்க என்ன எடுத்துட்டோம்னா மெர்க்குரி எடுத்தாச்சு, மெர்க்குரி லிக்விட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த மெர்குரஸ் குளோரைடு எடுத்துக்கோங்க, இந்த மெர்க்குரி எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. இது வந்து லிக்விட், இது வந்து சாலிட். இதையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. அந்த பேஸ்ட்டை இங்க எடுத்துக்கோங்க. இப்ப இங்க என்ன பேஸ்ட் எடுத்தாச்சுன்னா மெர்குரஸ் குளோரைட் பிளஸ் மெர்க்குரி, இந்த பேஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா இந்த Cl- aqueous இங்க எடுத்துக்கோங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா இப்படி லேயர்ஸா இருக்கும். இந்த பாட்டம் லேயர்ல மெர்க்குரி இருக்கும், இதுக்கு மேல மெர்குரஸ் குளோரைட் மெர்க்குரி பேஸ்ட் இருக்கும், இதுக்கு மேல Cl- aqueous இருக்கும். இது போல லேயர்ஸா தான் இது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரோட். இப்போ ஒயர் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்க கனெக்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. சோ என்ன பண்றீங்கன்னா ஒரு இன்னர்ட் எலக்ட்ரோட டிப் பண்ணிடுங்க. இன்னர்ட் எலக்ட்ரோடு யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் இல்லைன்னா கிராஃபைட். அதை இங்க டிப் பண்ணு. இப்போ பிளாட்டினம் இங்க டிப் பண்றேன். பிளாட்டினம் ஒயரை இங்க டிப் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயர். இப்போ இந்த பிளாட்டினம் ஒயர் கீழே இங்க என்ன பண்றீங்கன்னாக்கா ஒரு பிளாட்டினம் பிளாக், அதாவது பிளாட்டினம் ஃபாயில் இங்க வச்சிருங்க. பிளாட்டினம் ஃபாயில் which act as பிளாட்டினம் ஃபாயில். இதுக்கு என்ன கோட்டிங் கொடுத்தோம்னா பிளாட்டினம் பிளாக் கோட்டிங் கொடுத்தோம். பிளாட்டினம் பிளாக்ன்றது ஒண்ணும் இல்லை, ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம் மட்டும் சொல்லுவோம். ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம், இதுதான் பிளாட்டினம் பிளாக் என்று சொல்றோம். இதை கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரோடு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டல் இன்சாலுபிள் சால்ட், ஆனியான் ஆக்சைடு, மெர்க்குரி, மெர்குரஸ் குளோரைட், Cl- aqueous அப்படி சொல்றோம். இந்த எலக்ட்ரோடுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலோமல் எலக்ட்ரோட் பேர் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கலோமல் எலக்ட்ரோட் பேர் சொல்லுவாங்க. இப்ப இந்த கலோமல் எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்கும். இந்த கலோமல் எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்கும். யாரு ஆக்சிடேஷன் போவாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போகுது. இந்த மெர்க்குரி ஆக்சிடேஷன் போச்சுன்னா, மெட்டல் ஆக்சிடேஷன் போச்சுன்னா இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், ஆனோடுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். இப்ப இந்த மெர்க்குரி
என்னவா கன்வெர்ட் ஆகும் அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாசிபிலிட்டி Hg பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகும், +1 கன்வெர்ட் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி Hg +2 கன்வெர்ட் ஆகும். இப்போ இங்க என்னவா கன்வெர்ட் ஆகுது அன்ட்டு பாத்தீங்கன்னா +1 கன்வெர்ட் ஆகும். சோ இப்போ இந்த மெர்க்குரி என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறுதுன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறும். சரி, இப்போ இது +1க்கு மாறுதுன்னா இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்குரஸ். இதுக்கு பேர் வந்து மெர்குரஸ் அயான் என்று சொல்லுவோம். Hg +1 என்னன்னு சொல்லுவோம்னா மெர்குரஸ் அயான் என்று நம்ம சொல்லுவோம். இந்த மெர்குரஸ் அயான் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா டைமெரிக் ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மோனோமெரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்படி மோனோமெரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகாது, டைமெரிக்கா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்? அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கலாம். இப்போ மெர்க்குரி இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா xenon 4f14 5d10 6s2. இதுதான் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதனுடைய அட்டாமிக் நம்பர் 80. இதுக்கு 54 ஆட் பண்ணி பாருங்க. 54 58 68 78 80. இப்போ இந்த மெர்க்குரி என்ன பண்ணிருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்குது. அப்போ இந்த 6s2 6s1 மாறிடும். 6s2 6s1 மாறிடுச்சு. இப்போ +1 கொடுத்தாச்சு. இதே போல இன்னொரு Hg +1 எடுத்துக்கிறேன். இந்த Hg +1 கிட்ட 6s1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இன்னொரு Hg +1 கிட்ட 6s1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா மெர்குரஸ் அயான் இஸ் டயாமேக்னெட்டிக் என்று சொல்லுது. டயாமேக்னெட்டிக்னா இதுகிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது. அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடாதுன்னா இது பாண்டிங்க்கு போயிடும். இப்படி பாண்டிங்க்கு போயிடுச்சுன்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்குன்னா பேர்டா இருக்கும். இப்போ டயாமேக்னெட்டிக்னு சொல்லலாம். So that மெர்குரஸ் அயான் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா டைமெரிக் ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும், மோனோமெரிக் ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. மெர்குரஸ் அயான் வந்து டயாமேக்னெட்டிக், அதுகிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான் கிடையாது என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ மெர்குரஸ் அயான் என்னன்னு பண்ணோம்னா இதா கொடுக்கணும், டைமெரிக் ஃபார்ம்ல கொடுக்கணும். அப்போ Hg2 2+ அப்படி கொடுத்தாச்சு. இப்போ இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி மெர்குரஸ் அயானா மாறுது. அந்த மெர்குரஸ் அயான் இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துக்கு போன உடனே அந்த மெர்குரஸ் அயான் இங்க இருக்கக்கூடிய Cl- எடுத்துக்குது. இந்த மெர்குரஸ் அயான் போயிட்டு Cl- எடுக்குது. Cl- அக்செப்ட் பண்ணிக்கின்னு என்னவா மாறுதுன்னா மெர்குரஸ் குளோரைடா மாறிக்குது. அப்போ இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு மெர்குரஸ் அயானா மாறுது. அந்த மெர்குரஸ் அயான் இங்கிக்கு போகுது. அந்த மெர்குரஸ் அயான் இங்க இருந்து Cl- எடுத்துக்கின்னு மெர்குரஸ் குளோரைடா இந்த இடத்துல உட்கார்ந்துக்குது. சோ இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன என்று பார்க்கலாம். இப்போ இங்க 2 மெர்க்குரி இருக்கனால இங்கேயும் 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 மெர்க்குரி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 Cl- எடுத்துக்கலாம். இந்த மெர்குரஸ் அயான் டைமெரிக் ஃபார்மை கேன்சல் பண்ணலாம். இந்த 2 எலக்ட்ரான் செய்திக்கலாம். அடுத்து மெர்குரஸ் குளோரைடு இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரோட், இந்த கலோமல் எலக்ட்ரோட் ஆக்சிடேஷன் போச்சுன்னா ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்கும். அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் இப்படிதான். சப்போஸ் இது கேத்தோட ஆக்ட் ஆச்சுன்னா ரிடக்ஷன் நடக்கும். அப்போ ரிவர்ஸா எடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் இந்த ஆஃப் ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. உல்டா பண்ணிக்கினீங்கன்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் வரும். சரி, இந்த மெட்டல் இன்சாலுபிள் சால்ட் ஆனியான் ஆஃப் செல்க்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா மெட்டல் என்ற இடத்துல மெர்க்குரி எடுத்துக்கலாம். மெட்டல் இன்சாலுபிள் சால்ட் என்ற இடத்துல மெர்க்குரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். அடுத்து
ஆனியான் பாத்தீங்கன்னா OH மைனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா ஆக்சைடு வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது ஆக்வஸ் சொல்யூஷன்ல. இந்த ஆக்சைடை வாட்டர்ல போட்டீங்கன்னா அது OH மைனஸா தான் மாறும். அதனால ஆனியான் வந்து OH மைனஸ் ஆக்வஸ் சொல்றோம். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க மெர்க்குரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மெர்குரிக் ஆக்சைடு பிளஸ் மெர்குரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல OH மைனஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பிளாட்டினம் ஒயர், பிளாட்டினம் பிளாக் இதை டிப் பண்ணிடு. ஓகே சரி. இப்போ இது ஆனோட ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யாரு ஆனோட ஆக்ட் ஆகும்னா இந்த மெர்குரி தான் ஆனோட ஆக்ட் ஆகும். சரி, மெர்குரி ஆக்சிடேஷன் போகுது. ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன பண்ணுன்னா இப்போ 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு மெர்குரிக் அயானா மாறும். ஏன்னா இங்க எலக்ட்ரோலைட் வந்து மெர்குரிக் ஆக்சைடு. அதனால இந்த கேஸ்ல மெர்குரி வந்து 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு மெர்குரிக் அயானா தான் மாறும். போன கேஸ்ல மெர்குரஸ் அயான், இந்த கேஸ்ல மெர்குரிக் அயான். இந்த மெர்குரிக் அயான் என்ன பண்ணுதுன்னா இந்த OH மைனஸை எடுத்துக்குது. இந்த மெர்குரிக் அயான் என்ன பண்ணுதுன்னா OH மைனஸை எடுத்துக்கின்னு மெர்குரிக் ஹைட்ராக்சைடா மாறுது. மெர்குரிக் ஹைட்ராக்சைடா மாறிடுச்சு. இந்த மெர்குரிக் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுன்னா வாட்டரை லூஸ் பண்ணிட்டு மெர்குரிக் ஆக்சைடா மாறிடுது. இந்த மெர்குரிக் ஹைட்ராக்சைடு வாட்டரை லூஸ் பண்ணிட்டு மெர்குரிக் ஆக்சைடா மாறிடுது. இப்போ என்ன ஆஃப் ரியாக்ஷன் இங்கன்ட்டு பார்க்கலாம். இந்த மெர்குரி எழுதிக்கலாம். அடுத்து இந்த 2 OH மைனஸ் எழுதிக்கலாம். மீதி எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எல்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த Hg2 பிளஸ் கேன்சல் பண்ணலாம். HgOH twice கேன்சல் பண்ணலாம். இங்க ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா HgO வாட்டர் 2 எலக்ட்ரான்ஸ். இதுதான் இந்த எலக்ட்ரோட்ல இந்த எலக்ட்ரோட் ஆனோட ஆக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும். இது கேத்தோட ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸா நடக்கும். கேத்தோட ஆக்ட் ஆகும்போது அப்படியே ரிவர்ஸா நடக்குது, வேற ஒண்ணு இல்லை. சரி, இப்போ இந்த மெட்டல் இன்சாலுபிள் சால்ட் ஆனியான் ஆஃப் செல்க்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மெட்டல் என்ற இடத்துல சில்வர் எடுத்துக்கலாம். மெட்டல் இன்சாலுபிள் சால்ட் என்ற இடத்துல சில்வர் குளோரைடு எடுத்துக்கலாம். சில்வர் குளோரைடு வந்து இன்சாலுபிள். ஆனியான் என்ற இடத்துல இந்த Cl மைனஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். இப்ப என்ன செய்யலன்னா இந்த இடத்துல இந்த Cl மைனஸ் ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். Cl மைனஸ் ஆக்வஸ் சொல்யூஷன், இது வந்து Cl மைனஸ் ஆக்வஸ் சொல்யூஷன். Cl மைனஸ் ஆக்வஸ் சொல்யூஷன் வேணும்னா பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு Cl மைனஸ் கிடைக்கும். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த சில்வர் மெட்டலை டிப் பண்ணணும். இப்ப இந்த சில்வர் மெட்டல் இருக்குது, அதை சில்வர் ஒயரா எடுத்துக்கோங்க. இது என்னன்னா சில்வர் ஒயர். அடுத்து இது என்னன்னா சில்வர் மெட்டல் பிளேட். இது வந்து சில்வர் மெட்டல் பிளேட். இது வந்து சில்வர் ஒயர், இது வந்து சில்வர் மெட்டல் பிளேட். சரி, அடுத்து இந்த சில்வர் குளோரைடு எடுத்துக்கலாம். அந்த சில்வர் குளோரைடு என்ன செய்யலாம்னா இதுக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். சில்வர் குளோரைடு எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு சில்வர் குளோரைடு. இப்போ இங்க